இந்த வீடியோவில் கிளப் மஹிந்திரா தேக்கடியில் ஸ்டே பண்ண போகிறோம். என்னென்ன அம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபுல் வாக்கிங் டூர், ரூம்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் தேக்கடிக்கு வரீங்கன்னா கிளப் மஹிந்திராவில் ஸ்டே பண்ணலாமா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த தேக்கடி சீரீஸில் ஆல்ரெடி வைகை டேம் அண்ட் சுருளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் ரிசப்ஷன் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் செக்இன் பண்ணுறதுக்காக. இதுதான் ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிளப் மஹிந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. நமக்கு ரூம்ஸ் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவி சார்ஜிங் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. ரிசப்ஷன்லேருந்து உள்ளே நடந்து போய்ட்ருக்கோம். டோட்டலாக 2 ரூம் எடுத்திருக்கோம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. வழி 2ஆக பிரியுது. இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரூம்ஸில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹில் ஸ்டேஷன் ப்ராப்பர்ட்டினால அங்கங்கே ஏற்றமாக இறக்கமாக தான் இருந்துச்சு. அண்ட் என்ட்ரு ஆனே பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஸ்பா இருந்துச்சு. ஸ்பா பண்ணிக்கிறீங்களாம்மா? ஸ்பா இங்கேயே வச்சிருக்கோம். இல்லை இங்கேயே எல்லாமே வச்சுருக்காங்க, எடுத்துக்கிறோம். யார் எந்த ரூம் தெரியல. இல்ல அது ரெண்டும் மேலே தான். அந்த கீழ இருந்தா நீங்க யூஸ் பண்ணிப்பீங்கன்னு கேக்குறேன். என்னப்பா? ஓ ரெண்டுமே கனெக்டடா? கனெக்டடா. அப்போ ஓகே. ஸ்விம்மிங் பூல் வியூவோடவா? நல்லா தான் இருக்குது. ஓகே தானே? வீடியோவில் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஓகே தான். நல்லா இருக்கு. இதுதான் அவுட் சைடு வியூ. இது ஒயிட்டில் போட்டு காமிக்கணும். ஒயிட்டில் வச்சுருக்கேன், பெட்டராக தெரியணும். எப்படி தெரியாது. கிளப் மஹிந்திரா தேக்கடியோட ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு டேபிள், ஒரு டிவி, இங்கே ஒரு சோஃபா மாதிரி ஒரு சிட்டிங் பிளேஸ், பின்னாடி இதெல்லாம் வச்சு பெட் பார்க்க நல்லா இருக்குது. அந்த பெயிண்ட் சூப்பராக இருக்குது. பின்னாடி அந்த லைட்டிங்க்கும் பெயிண்ட்டுக்கும் கர்டன்ஸோட ஒன்று. இங்கே இன்னொரு மிரர். நார்மல் வாஷ்ரூம், ஹோம் லைட் நல்லா இருக்கு. இப்போ கிளப் மஹிந்திரா டூர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற ரூல்ஸ் தான். மார்னிங் 7:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் பூல் ஓப்பன் ஆகிருக்கும். அது நீங்கள் ப்ராப்பர் ஸ்விம் வேர் போட்டிருந்தா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கிளப் மஹிந்திராவோட பூல். சின்ன பூல் தான், சின்ன ஷவர் ஏரியா. இன்னொரு டே ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணோம். அதோட கிளிப்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். தண்ணி செம ஃப்ரீசிங்காக இருந்துச்சு. பட் இறங்கியே ஆகணும்னு இறங்கியாச்சு. ஒரு இடத்துல பம்பில் வாட்டர் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வாங்க அங்கே போய் நிற்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு நல்ல குளியல் போட்டாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். வீடியோஸில் பார்த்ததோட பெருசாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நேரில் வீடியோஸில் பார்க்குறப்போ ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி காமிச்சிட்டு கொஞ்சம் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே உட்காந்து இது பண்ண கீழே ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. ஓகே, இது வேறு வழி. இந்த வழி இருக்கும். How to go downstairs? கீழே கேம்ஸ் ஏரியாவுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ரெஸ்டாரண்ட்டு, ரிசப்ஷன் ஏரியா. இதுக்கிட்டே இன்டோர் கேம்ஸ் இருக்குது.
இதுதான் ப்ளே ஏரியா. ரிசப்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் இருக்குது, ஃபூஸ் பால் இருக்குது, அப்புறம் கேரம், செஸ் அது எல்லாமே இருக்குது. அப்புறம் சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸ்னூக்கர்ஸ் மட்டும் பெய்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு கேமிங் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் போர்ட் கேம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. வாங்க கொஞ்சம் நேரம் டேபிள் டென்னிஸ் விளையாடலாம். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? We have a swimming pool and spa in this game. Anything else? Safaris mean outside. Okay. இது எல்லாம் தான் கிளப் மஹிந்திராவில் இருக்குது. அண்ட் சஃபாரிஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க போல். சஃபாரிஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி மட்டும் கொடுக்குறாங்க போல். ஸோ கேம்ஸு, ஸ்பா, ஸ்விம்மிங் பூல் அண்ட் கொஞ்சம் சஃபாரிஸ் இதெல்லாம் தான் இருக்குது இந்த பிளேஸில். எப்படி நான் அங்கேயே தூங்கிடுவீங்களா? பரவாயில்லையா? சும்மா ஒரு வாக் போகிறோம். ஒரே கோயிலாக இருந்துச்சு. ஸோ ஒரு வாக் போயிட்டு என்னதான் இருக்குன்னு சும்மா சுற்றி பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறான். நல்லதாக கேட்டதுன்னு கூட தெரியல. திட்டிட்டு போகிறான்னா சிரிக்கிறாங்க. இன்றைக்கி நல்ல வேலை மழை இல்லை. லாஸ்ட் வீக்கில் நல்லா மழை போகல. எல்லாமே ரோடு போகுது. எங்கே போகுதுன்னு தெரில. எங்கேன்னு தெரில. அப்படியே இந்த சைடு ரொம்ப லோன்லியாக இருக்குது. இந்த சைடு வீடெலாம் செம்மையாக இருக்குது. பார்க்க நல்லாயிருக்கும். வழுக்கும் மேபி அப்படியே அந்த மாஸ்லாம் இப்போ தெரியுதா? நைட்டாக வந்தால் இழுப்பாக இருக்கும். தெரியாது ஒன்று கோபுரோவில் அதை சுத்தமாக தெரியாது. ஸோ அப்போல்லாம் படமாக தோங்குது. கிளப் மஹிந்திராவில் வந்து லெஃப்ட் எடுத்தோம், ரைட் எடுத்தோம்னா லேக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்குது. நிறைய இங்கே சஃபாரி ஸ்டோர்ஸ் அது கூட இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க. சும்மா விசாரித்தேன். பட் டைகர்ஸ்லாம் பார்க்க முடியாது. டைகர் ரிசர்வரில் அப்படின்ட்டாங்க. ஏதாவது டூரிஸ்ட் சென்டர் போல். இதில் எல்லா டைமிங்ஸ் இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ போடுறேன். ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன். கேரளா வந்துட்டு சேட்டா கடையில் டீ குடிக்கலன்னா எப்படி? ஸோ ஹாட்டாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம போவோம். டீ கடைக்கு வந்து டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு இந்த கிளப் மஹிந்திரா தேக்கடி சுற்றி ஒரு வாக்கிங் டூர் மாதிரி போவோம். எப்படி இருக்குது பிளேஸ் அப்படின்னு லைட்டாக காமிக்க ட்ரை பண்ணுறேன். இது வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே ஒரு ரூம் இருக்குது போல். அட்டாச்சு ரூம் மாதிரி 2 ரூமுக்கு நடுவில் ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இது என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழி. ஸோ இப்படி நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த பிளேஸ் பயங்கர க்ரீனாக இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அவங்களே வளர்க்குறாங்க போல். ஸோ யூனிக்காகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஐக்கு ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வ்ளாகிங் பேசுகிறேன். பெருசாக பேசல வீடியோஸ்லாம். எல்லோரும் சுற்றியே இருந்தாங்களா, பேசுகிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாத்துமே வந்து 2 ரூம் இருக்குது போல். கீழே பாருன்னு சொல்லிட்டு 2 ரூம். பலா மரம். நம்ம சைட்டே இருக்குது. அப்படியே போய் பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மேஸ் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு எந்த சைடு போகிறதுனே தெரியல, எந்த சைடு எண்டுன்னே தெரியல. சரி, கீழே போய் இறங்குது. என்னால் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்கும் ப்ராப்பர்ட்டிலன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு ஜஸ்ட் விஷுவலாக எப்படி இருக்குன்றது மட்டும் காமிக்கிறேன். இதுதான் ஒரு சின்ன ஒரு டூர் ஆஃப் கிளப் மஹிந்திரா. என்ன சாப்பிட்றீங்க?
டின்னர் சாப்பிட்டு வந்திருக்கோம். அண்ட் இங்கே ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் மஞ்சூரியன், சிக்கன் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருந்துச்சு. சாலட்ஸ்லேருந்து ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் பாஸ்தாஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸில் இந்தந்த வெரைட்டிஸ் இருந்துச்சு. கேக்கு, ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. நைட் ஆக ஆக பனி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் எனக்கு கோல்டு ப்ளஸ் ஃபீவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு தூங்கணும். நாளைக்கும் ஒரு பெரிய பிக் டே இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு பிளாக் காஃபியோட டின்னர் முடிச்சாச்சு. ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி, சின்னதாக இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா அம்யூனிட்டிஸும் நல்லாவே இருந்துச்சு. கிளப் மஹிந்திரா தேக்கடிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் கம்மிங் வீடியோஸ் செம்ம அழகாக இருக்கும் போது ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சியர்ஸ்.